எல்லாருக்கும் வணக்கங்க. ஒன்றும் இல்லை, மனசு சரியில்லை. மன வேதனை நாளுக்கு நாள் அதிகமாகுது. நம்ம குரூப்பில் வர விஷயங்களை பார்க்கும்போது, நாட்டில் நடக்கிற விஷயங்களை கேள்விப்படும் போது, இந்த டிவியில் வர நியூஸு, பேப்பரில் வர நியூஸு இதெல்லாம் பார்க்கும்போது மனசு உடஞ்சி சுக்குநூறாக போகுது. ஏன்னு கேளுங்க, இந்த விலங்குகள், பறவைகள், பூச்சி இனங்கள், இந்த 3 உயிரினங்களும் கடவுளால் பூமியில் ஏன் படைக்கப்பட்டது இல்லைங்களா? ஏன் படைக்கப்பட்டது? நம்மளை நம்பி, மனுஷருங்களை நம்பி கடவுள் படைச்சிட்டான். அவன் தெரிஞ்சு படைச்சானோ தெரியாமல் படைச்சானோ, ஏன் படைச்சான்? எவ்வளோ வேதனையாக இருக்குது. ஒவ்வொரு நாளும் இந்த உயிர்கள் மனுஷருங்கிட்ட சிக்கி சீரழிகிறத பார்க்கும்போது கண்ணிலேருந்து சீல் வடியுது. சீல், ரத்தம் எல்லாமே வடியுது. நெஞ்சு வெடிக்கிற மாதிரி இருக்குது. இந்த அப்பாவி உயிர்களை என்ன பண்ணனாலும் யாரும் கேட்குறதுக்கு நாதி கிடையாதுங்கிறதுனால மனுஷருங்க பண்ணுற அக்கிரமத்துக்கு நாளுக்கு நாள் அளவே இல்லாமல் போய்ட்டுருக்குது. ஏன் இப்படி கொன்று போடுறது, குத்தி போடுறது, சுடுதண்ணி ஊற்றுறது, எண்ணெய் ஊற்றுறது, பாட்டிலில் குத்துறது, அடித்து போடுறது, வண்டியில் நசுக்கி போடுறது, என்ன விஷம் வச்சு சாவடிக்கிறது, என்ன நடக்குது பூமியில்? இந்த பூமி எதை நோக்கி போயிட்டு இருக்குது? அழிவை நோக்கி போகுதா? பூமி அழிஞ்சிடுமா கூடிய சீக்கிரம்? கலிகாலம் வந்துருச்சுன்றாங்க. அழியுமா? எப்போ அழியும்? சீக்கிரம் அழியுமா? சீக்கிரம் அழியணும், அதுதான் என்னோடய ஆசை. ஏன் இப்படிலாம் நடக்குது சொல்லுங்கள்? ஒரு வேளை சாப்பாடு இல்லாமல் மனுஷன் இருக்க முடியுமா? ஒரு வேளை சாப்பிடாமல் இருக்க முடியுமா? முடியாதில்ல. காலில் ஒரு புண்ணாயிட்டா அவனால் தாங்கிக்க முடியுதா? காய்ச்சல் 2 நாள் காய்ச்சல் அடித்தா அதை மனுஷனால் தாங்கிக்க முடியுதா? சொல்லுங்கள். வீட்டில் யாராவது நம்ம சொந்த பந்தங்கள் இறந்துட்டா அதை தாங்கிக்க முடியுதா? ரோட்டில் அடிபட்டு நம்மளுடைய உறவுகள் யாராவது உயிர் போயிட்டா அதை நம்ம பார்த்துட்டு சும்மா இருக்க முடியுதா? எப்படி கதறோம், எப்படி அலறோம், எப்படி வேதனைப்படுறோம், துடிக்கிறோம், காலமெல்லாம் வேதனைப்படுறோம். ஏன் அது மட்டும்தான் உயிரா? இவங்கெல்லாம் உயிர் இல்லையா? இவங்க உயிரை மிகவும் அலட்சியமாக அற்பமாக வண்டியில் ஏற்றி நசுக்கி தூக்கி போட்டுட்டு போகிறீங்களே, அப்போ இந்த உயிர் துடிக்காதா? சரி, இதுங்களுடைய உயிர் போயிட்டால் கூட பரவாயில்ல, ரோடோரமாக கிடக்குது, அப்படியே அழுகி கிடக்கும். அதை யாரும் அடக்கம் கூட பண்ணுறதுக்கு முன் வர்றதில்லை. பல நாள் மாதக்கணக்காக அப்படியே அழுகி, அப்படியே தோல் எல்லாம் புழு சாப்பிட்டு, அதுக்கப்புறம் எலும்பு அப்படியே கிடக்கும். பார்த்துருக்கீங்களா? நான் பார்த்துருக்கேன். பல இடங்களில் நான் பார்த்துருக்கேன். இந்த காட்சியெல்லாம் பார்த்துருக்கேன். சரி, அப்படிலாம் கொடுமை பண்ணுறீங்க. இந்த உயிர்கள் அதுக்கு எதிராக என்ன பண்ணுறாங்க நமக்கு? சொல்லுங்கள். நம்மளை எதாவது பண்ணுறாங்களா? ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க? அது ஏற்கனவே கடவுளால் தேவையில்லாமல் படைக்கப்பட்டு மனிதன் சுயநலத்துக்கு மட்டும் அதுங்களை பயன்படுத்திக்கிட்டு அவனுடைய இது தீர்ந்துருச்சுன்னா, தேவை தீர்ந்துருச்சுன்னா தூக்கி ரோட்டில் வீசுகிறான், கண்டுக்காமல் விட்டுறான். ஒரு வேளை சாப்பாடு கூட போடுறதில்ல. இந்த மாதிரி நன்றி கடத்தனமாக நடந்துக்கிறான். இதுங்க நன்றியோடு தான் என்றைக்குமே இருக்குது. நாய் நன்றி உள்ளது அப்படின்னு முத்திரை பதிக்கப்பட்ட அந்த உயிர்கள் அது மூச்சு முடிகிற வரைக்கும் அந்த முத்திரையோடு தான் இருக்குங்க. ஆனால் மனுஷன்தான் அப்பப்போ மாறுறான், மனசு மாறுறான், எல்லாமே அவன் நிலைமை மாற எல்லாமே அவனுக்கு மாறுது. ஏன் இப்படி தலைகையில் அழிஞ்சு போகிறானுங்களே தெரியலையே. ரொம்ப அற்பமாக நினைக்கிறாங்க அந்த உயிர்களை போட்டு கொல்றது, சாகடிக்கிறது. என்ன நடக்குது? ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க? ஒன்று உற்பத்தியை குறைங்க, உற்பத்தியை கட்டுப்படுத்துங்க. கட்டுப்படுத்தி உங்களுக்கு அந்த உயிர் வேண்டாமா, உற்பத்தியை கட்டுப்படுத்தி கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி அந்த உயிரே இல்லாமல் பண்ணிவிடுங்க. அதுக்கே அழிக்கணும்? இப்போ உற்பத்தி பெருகிடுச்சு, விட்டுருங்க, ஒரு முறை விட்டுருங்க. அதுங்க இருக்கிற வரைக்கும் வாழ்ந்துட்டு போகணும். ஒன்றும் 100 வருஷம் மனுஷனை மாதிரி 100 வருஷம் 80 வருஷம்லாம் வாழ்கிறதில்ல. சொத்து சுகம் தேடுறதில்ல. மாளிகை பங்களா கட்டி கார் வாங்கிக்கிட்டு அதில் வாழ்கிறதில்ல. அவங்க விதவிதமாக சாப்பாடு செஞ்சு சாப்பிட போகிறதில்ல. எங்கேயோ தெருவில் ஒரு மூலையில் எங்கேயோ குப்பையில் இருக்க ஒரு தூசு துப்பையை எடுத்து அதை தின்னுக்கிட்டு, சாக்கடை தண்ணியை குடிச்சிக்கிட்டு, எங்கேயோ குழியிலையும் பள்ளத்துலேயும் மேட்லேயும் எங்கேயோ படுத்து கிடந்துட்டு டக்குன்னு அது எந்த நிமிஷம் வேணுனாலும் அதுங்க உயிர் போயிடும் இல்லையா? மனுஷன் போக்கிடுறான். அதுங்க பாட்டுக்கு ஒரு பக்கம் ஒதுங்கி இருந்தாலும் கல்லில் அடித்து சாகடிக்கிறான், எண்ணெய் ஊற்றி வேக வைக்கிறான், தடியில் அடித்தே கொள்கிறான், அல்லது வண்டி ஏற்றி நசுக்கி சாவடிக்கிறான். எத்தனை விதமாக அதை கொள்கிறான். அதுங்களா விட்டால் ஏதோ மிஞ்சி போனால் ஒரு 10 வருஷம் இருக்குங்களா?
ம் இதுக்கெல்லாம் தப்பிச்சு இருந்தால் ஒரு 10 வருஷம் இருக்குமா? அதுக்கு மேலேயா 100 வருஷமாக மனுஷன மாதிரி ஆட்சி நடத்திட போகிறாங்க, எல்லாத்தையும் அனுபவிச்சிட போகிறாங்க. ஏன் இந்த வன்மம் இந்த விலங்குகள் மேலே? ஏன் மனுஷனுக்கு இவ்வளோ வந்து கேவலமான ஒரு என்ன சொல்கிறது, கொடூரமான புத்தியை வந்து காட்டுறான் சொல்லுங்கள்? என்ன வாரிட்டு போயிடுவான்? மனுஷன் மட்டும் 1000 வருஷம் வாழ்ந்துட முடியுமா? சொல்லுங்கள். அழியாமல் அப்படியே உயிரோடு இருந்துட முடியுமா? அந்த உயிர் வந்து போகாதா? அவனுக்கு அந்த கஷ்ட நஷ்டம்லாம் வராதா? இவங்களுக்கு வர துன்பங்கள்லாம் மனுஷனுக்கு வராதா? வர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க? தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. அதுங்களை வந்து வாழ விடுங்க. அடித்து கொல்றது மிகப்பெரிய பாவம். ஏன் கொல்றீங்க? என்ன பண்ணுது? கொலைக்குது கடிக்குதுன்னு சொல்லிட்டு ரோட்டில் ஆகி போகுது, ரோட்டில் உச்சா போகுதுன்னு சொல்லிட்டு என்ன போனால் என்ன? ரோடு என்ன நமக்கு சொந்தமா? நமக்கு சொந்தமா ரோடு? ரோடுங்கிறது பொதுவு, பூமிங்கிறது எல்லா உயிருக்கும் பொதுவானது. ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க? ரோட்டில் தானே இருக்குது, ரோட்டில் தானே இருக்குது. உங்கள் வீட்டுக்கு வந்து வீட்டுக்குள்ளே வந்து ஏதாவது அசிங்கம் பண்ணுதா? வீட்டுக்குள்ளே வந்து சட்டியில் இருக்க சாப்பாட்டை போட்டு சாப்பிடுதா? அல்லது உங்கள் சொத்து சுகங்களை வந்து திருடிட்டு போகுதா? என்ன பண்ணுது? ஏன் இப்படிலாம் கொடுமைப்படுத்துறீங்க? தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. கண்டிப்பாக மனித குலம் வந்து இந்த மாதிரிலாம் பண்ண பண்ண மனித குலம் வந்து சீக்கிரமாக அழிஞ்சிடும். இதெல்லாம் வந்து அழிவுக்கான அறிகுறி தான். தயவு செஞ்சு இந்த மாதிரி பண்ணாதீங்க. முடிஞ்சால் சாப்பாடு போடுங்க, இல்லைன்னா எதுவுமே கண்டுக்காதீங்க. நீங்கள் போடணுங்கிற அவசியம் கிடையாது. அதுங்க பட்னியாக கூட செத்துட்டு போகுது. ஆனால் கொடுமைப்படுத்தி சாகடிக்காதீங்க தயவு செஞ்சு.